அமைப்பு செயலர் ஆர்கனைசிங் செக்ரட்டரி வந்து சிபிடி ஒர்க்ஷாப். டாக்டர் ஆண்ட்ரூ பெக் இஸ் ஃப்ரம் மேன்செஸ்டர் யூகேல வந்திருக்கிறாங்க. இவங்க சிபிடினா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது, அதாவது எண்ணம், அறிவுத்திறன், நம்மளுடைய பர்செப்ஷன், அதாவது நம்மளுடைய பார்க்கும், இது மூணும் சேர்ந்தது தான் காக்னிஷன்ங்கிறது. அதில் ஒரு தெரப்பிட்டிக்ஸ் இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதுக்காக ஒரு பயிற்சி. இந்தியாவில் நிறைய இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால மனநோய், மனநலம் பாதிக்கப்படுது, பதட்டம் வருது, ஒர்க் ப்ரெஷர் வருது, நம்மளால் வேலை செய்யும் பொழுது பயம் வருது, தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து தோல்வியை தாங்க மனப்பான்மை இல்லை. அடுத்தது வந்து இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு உதாரண ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ண முடியல, ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னால் 10 hours ஒர்க் பண்ணுறேன், வீட்டுக்கு வந்து அந்த ப்ரெஷரை காமிக்கிறாங்க. இதெல்லாம் மன உளைச்சல், ஆன்சைட்டின்னு சொல்கிற ஆங்கிலத்தில், பதட்டம், டிப்ரெஷன், மனச்சோர்வு, அப்புறம் தூக்கமின்மை, அதனால் வரக்கூடிய ஒரு சோமேட்டிக் தலைவலி, கழுத்து வலி, பல விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து மருந்து போட்டு பண்ணுறோம். மருந்து லைஃப் லாங் சாப்பிட்டீங்கன்னா அது சாப்பிட்ற எஃபெக்ட் வரைக்கும் தான். இதுக்கு உளவியல் சார்ந்த ஒரு சிகிச்சை தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது. அதில் டாக்டர் ஆண்ட்ரூ பெக் யூகேல அக்ரெடிட்டட்னா அங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் சைக்கோதெரப்பி அண்ட் காக்னிட்டிவ் தெரபிஸ்ட் இருக்கு. அதுக்கு இந்த வருஷம் பிரசிடென்ட் எலெக்ட் ஆகிக்கிறாங்க. 2021 வரைக்கும் இவங்க தான் பிரசிடென்ட். ஸோ இவங்க வந்து அக்ரெடிட்ஸ்னா நம்ம மெடிக்கல் வந்து அந்த ஊரில் இந்த தெரப்பிக்கு என்டையர் யூகேல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இஸ் அத்தாரிட்டி. ஸோ இஸ் வெரி பிஸி பர்சன். நமக்காக இங்கே வந்து ஒரு 40 people ஆல் ஓவர் த கண்ட்ரி, ஹெல்த் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் கார்பரேட்டில் இருக்கும், இவங்களெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணி சூப்பர்வைசர் ஆக்கி இவங்க வந்து நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு இந்த மாதிரி சிகிச்சை பயிற்சி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இது 3 நாள் ஒரு பயிற்சி. இது பயிற்சினா இது மற்ற ட்ரைனிங் மாதிரி இல்லை, இன்டராக்டிவாக பண்ணி ஒருத்தரோட ஒன் பண்ணி அதில் ஒரு பேர் பண்ணி அவங்களுக்கு இதை எப்படி கொடுக்குறது, ஒரு இந்த மாதிரி ஒரு பதட்டத்துக்கு எப்படி பயிற்சி, டிப்ரெஷனுக்கு எப்படி பயிற்சி, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தோல்வி தாங்க முடியல, அதுக்கு ஒரு பயிற்சி, அந்த மாதிரி உள்ளதை அவங்க செய்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவில் பண்ணுறோம், சென்னையில் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு டைம் இஸ் டூயிங் த மாஸ்டர் ப்ளஸ் தெரபியூட்டிக் சூப்பர்விஷன் ட்ரைனிங் பேர். சூப்பர்வைசராக மட்டும் இல்லாமல் இவங்க வந்து படிச்சுட்டு நாளைக்கு இந்த பயிற்சியை வச்சு நம்ம ஊரில் உள்ள பேஷண்ட்ஸுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு இவங்க இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியும் பயிற்சி மாதிரியும் ஒரு மிக்சடான ப்ரோக்ராம். இது முடிச்சு ஒரு அக்ரெடிட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால இப்போ இங்கே படிச்சுட்டு போகிறவங்களாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதை வச்சு அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதில் இவங்க டாக்டர் கிருத்திகா அஜயின், அவங்க இண்டிவிஜுவல் ஆஃப் ஃபைனான்ஸில் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் CSR கம்யூனிட்டி சோஷியல் சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஹெட்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பயிற்சியாளராக நாளைக்கு இதில் சேர்த்து பயிற்சி எடுக்கிறாங்க. எதுக்கு அவங்க பயிற்சி எடுக்கிறாங்கன்னா அவங்க கம்பெனியில் நிறைய ஸ்ட்ரெஸ் விஷயமா அப்போ அவங்க கிருத்தியா ஷேர் வித் யூ சொல்லுவாங்க. நான் கிவ் இட் டு ஆண்ட்ரூ, தென் அப்புறம் கேள்விக்கு பதில். Just stick to English if that's okay, but if anybody wants a clarification in Tamil, just raise your hand and one of my colleagues will help with that. I'm very happy to translate as we go along. I want to say a couple of things first. In the UK, if you have a press conference with some good news about health, it's very hard to get the press interested. And one of the things that's a real credit, I think, to the Indian press is your willingness to disseminate good news about health in order to inform the population in a way that puts the press in the UK to shame. So just want to say first, thank you all for coming along, and thank you for developing this culture of reporting on health in a positive way that I think has a great benefit to Indian society. I'm going to talk about a few things. First of all, I want to thank Kritika Ben and her organisation for supporting us this evening. It's really nice to see the corporate world take a positive and active interest in a moment. But I'm going to talk about mental health in general, first of all. So, mental health problems are something everybody in this room will have some awareness of, because it's something that either we suffer from ourselves or people in our families have suffered from. So these are problems like being very sad, struggling with depression, where your sadness goes on for week after week after week, or becoming very scared about things, whether that's scared about your health, or scared about something bad happening to people in your family, or very scared about something bad taking place in the future. And these things are commonplace, and around 5% of the population, including children, adults and older adults, so that's 1 in 20, will suffer from a problem like this at any one time.
So these are the people that are our colleagues, our friends, our family members, and some of us as well will struggle with those problems. Now the good news is, although these problems can really have a massive impact on your life, still claim some leadership. And it's something that I think we have a lot to be proud of in the UK, because not only have we developed these programs, we've also done a lot of the basic science to show that they work and who they work for, and then invested a massive amount over the past 10 years in our Improving Access to Psychological Therapies program, so IAPT, which has meant that people have been trained and sent all over the country into inaccessible areas, into very poor areas, to make sure that people can have access to this. So we're really proud of this development, and the therapy that's had the best evidence for effectiveness is cognitive behavior therapy. CBT is the answer. To India, well, we know that the rates of mental illness in India are the same as the UK. About 5% of people at any one time have a mental health problem that really gets in the way of their life. And we know from some preliminary research that's been done in India that CBT can be adapted for the Indian population. So it's not just some model that developed in the UK for people in the UK. We know from research that if you give this model to Indian psychologists, nurses and psychiatrists, they will adapt it and make it work for the local population. Now that's particularly important in Tamil Nadu. I'm sure all of you are aware that Tamil Nadu has the highest suicide rate in India and one of the highest in the world. So mental health problems and stress are obviously immense in this state. So it's really important that people who work in this state have the best training possible in evidence-based psychological treatments. Now, of course, reducing the suicide rate in Tamil Nadu needs more than just good therapists. Okay, it's linked to lots of problems with social deprivation, pharma debt, gender pressures, and all sorts of things. But therapy will be an important part of helping to bring this suicide rate down and improving mental health outcomes for all people. So it is something that has a genuine usefulness for Indian populations. And over the past 8 years, thanks to Dr. Virunathan and the Care Institute, we've been training Indian psychiatrists, nurses and social workers in CBT, in cognitive behavior therapy. And what's been absolutely fantastic is over the past 8-10 years, a really strong community of therapists has grown up in India. And India has now established an Indian Association of Cognitive Behavior Therapy that's based in Delhi. They've had 3 national conferences now. And the therapists are coming together to really develop this therapeutic program for the Indian context. However, we did some research a few years ago and asked Indian therapists, what's the one biggest barrier to you developing your therapies? Okay, what's the biggest barrier to stopping you give the high quality therapy that you would like to give? And they said the biggest barrier is how hard it is to access supervision. So I'm going to tell you a little bit about what supervision is right now. So even an elite sports player, so the greatest cricket player, the greatest hockey player, the greatest netball player needs a coach. And no matter how good you are in sports, if you don't have a good coach to support you, to look at your practice, to tell you how you can improve, then your performance will plateau. It will remain pretty steady. If you want to be elite, to continue to improve, you need regular coaching to help with that. And what supervision is, it's a model of coaching for psychological therapists. So it's a way that you can work with someone who is a more experienced therapist, who will look at your practice, look at what you do as a therapist, and help you improve it. From the tiny skills that you use, the smallest things to the bigger issues around your how you interact with patients, what kind of treatment you provide them with, and how you manage the risk and the worries that therapy can bring. So what that they can be for the therapists that they know and work with. So what we're going to do is train up this next generation of supervisors in India. Now, one of the things that people are going to have to sign up to tomorrow
when they come to the training is they've got to agree to take that training and train other people where they live. Because I can't come to India that often, much as I would like to, so what I need to do is develop a culture where the people who are trained in this will then train others and the expertise gets disseminated. So this is the start of it tomorrow. After 8 years of training people to be therapists, next we're going to train people to be the supervisors who will develop the next generation of therapists. Now before I finish, and I'm happy to take some questions, I just want to say a little bit about the benefits of this in the corporate world. So what we found from the research done in the UK is that large organisations have huge losses every year because the mental health of their workforce is suffering. And it's very difficult for people within large organisations to find the right care for their mental health problems. But even a small investment in mental health in the workplace can have a massive economic benefit in improving productivity, reducing sickness time, and making sure that the staff who come in are well motivated, able, and the right kind of employees. So one of the things we've been interested in is looking at ways that this model of cognitive behaviour therapy can be used to reduce burnout in large organisations, improve the mental health of the workforce, and a small investment from corporations can lead to quite a big return in terms of productivity. So that's something that we're kind of keen on because we realise that a lot of big organisations do want to look after their workforce better, and we think this is part of the solution to that. So, could you take a bit? இங்கே நான் என்னமோ ஆக்சுவலி நானே பார்ட்டிசிபெண்ட்டாக நாளைக்கு டாக்டர் ஆண்ட்ரூ பெக்டேருந்து இந்த தெரப்பி பற்றி கற்றுக்க போகிறேன். பட் பேசிக்லி நான் சீனியர் கவுன்சிலிங் பண்ணுவேன். I do it for employees, I do it for students, I do it for a lot of parents also. ஆனால் சிபிடிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கும். பேசிக்காக இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னமோ பரவாயில்ல. இப்போ நான் சப்போஸ் டிராஃபிக்கில் இருக்கோம், சடனாக ஸ்ட்ரெஸ் ஏறும். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே நம்ம அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் போயிட்டே இருப்போம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை போடுவோம், அழ ஆரம்பிப்போம். அந்த பிஹேவியரே ஒரு மாதிரியும் அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் சடனாக நம்ம லைஃப்பில் போக ஆரம்பிப்போம். அது நம்மளுக்கே தெரியும், ஆனால் அது நம்ம ஆக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுது, ஃபேஷன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, பேசாத அப்படின்னு 2 நிமிஷம். ஆனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு போகிறதுன்னு நம்மளுக்கே புரியும் போது எவ்வளோ பேர் கவுன்சிலிங் போகணும், இந்த மாதிரி ஒரு தெரப்பி போகணும்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏன்? அது நம்மளுக்கெல்லாம் நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட போனேன், இந்த மாதிரி தெரப்பிக்கு போனேன்னு சொன்னால் அது வேறு மாதிரி நடப்பாங்க. அந்த பயத்திலேயே நம்ம போக மாட்டேங்கிறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன இப்போ இந்தியாவில் பண்ண ஆரம்பிக்கணும், எஸ்பெஷலி தமிழ்நாடுல சென்னையிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஆல் ஓவர் என்னன்னா, இந்த மாதிரி யாராவது நம்ம பக்கத்தில் நம்மளுக்கே தெரிஞ்சவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஜாஸ்தி. நார்மலாக இருக்கிறதோட நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், உடனே நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி தெரப்பி போகணும்னு சொன்னோம். தெரப்பின்னா மருந்து கிடையாது, உடனே போய் கிளினிக்கில் போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கணும் அந்த அளவு கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி டிப்ரெஷன்லாம் போனால் தான் we need medicines. பட் இப்போது இம்மீடியட்டாக கவுன்சிலிங் தெரப்பி சிபிடிங்கிறது என்னென்னா, அவங்க பிஹேவியரில் சேஞ்ச் வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு வந்திருக்குன்னு அது அவங்களே வந்து அந்த கவுன்சிலிங் மெத்தட் நடக்கும். அந்த தெரப்பி எப்படி, அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஃபியூ வீக்ஸும் இருக்கலாம், ஃபியூ மந்த்ஸும் இருக்கலாம், ஒரு 6 months அளவுக்கும் போகலாம். ஆனால் அது எப்படி பண்ணணுங்கிறது இந்தியாவில் நிறைய பேருக்கு, இப்போ நம்ம டாக்டர் விருதுகிரியே நிறைய அந்த மாதிரி பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி அங்கே இடம் இருக்குது, இந்த மாதிரி டாக்டர் இருக்க, நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது போகணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் இப்போது த்ரூ யூ ஆல் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அவ்வளோ அது நல்லது. பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் கோயிங். கார்பரேட்டில் எங்களை மாதிரி ஹெச்ஆர் அங்கே எல்லாம் அது சீரியஸாக எடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் என்னமோ சடனாக ஒருத்தர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பர்ஃபார்ம் பண்ணலன்னா உடனே வேலையை விட்டு எடுத்தானா நம்ம அது தப்பு. ஏன் பர்ஃபார்ம் பண்ணல, ஸ்ட்ரெஸ் இருக்கலாம்.
அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ். வீட்டில் இருக்கலாம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், வைஃப்க்கு குழந்தைகளுக்கு இப்போல்லாம் ஃபீஸ் கொடுக்கணும்னா ஸ்ட்ரெஸ் ஏறுது, ஃபீஸ் அந்த அளவுக்கு ஏறுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது நம்மளே கார்ப்பரேட் வேர்ல்டில் ஐ வில் ரிக்வெஸ்ட் கார்ப்பரேட்ஸ் டு டேக் சிபிடி ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் ஓன் இனிஷியேட்டிவ். அவங்களே எடுத்து சிபிடி சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரி அவெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எம்ப்ளாயீஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆண்ட்ரூ பெக் நம்மளுக்கு இப்போ சூப்பர்வைசர்ஸ் நாளைக்கு ஒரு 15 பேர் ஒரு 18 பேர் கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் ஹெல்ப் எடுத்து we should really ensure that we use these kind of things to reduce stress. They should not go into depression and suicidal kind of a end of it. நம்மளே பார்க்கறதுல ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுறாங்க. ஏன் பேரண்ட்ஸே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அது புரியாது. ஐயோ என் பையனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது எனக்கு தெரியவே இல்லைன்னு அப்புறம் நம்ம ஆடுறோம். அதுக்கு இப்பயே நம்ம அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி I feel we should start getting open about it, encourage people, and please go for these kind of therapies and don't immediately go into medication. First find out and then we take the decision on what are the steps. People who are well trained, people who know about this will surely help us out and help us go through a very happy life. I think happy life is the most important thing than earning money or anything else. So much. I think any question? என்கிட்ட வந்து என்னன்னா இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு வந்தார். 8 டாக்டர்ஸ் 8 விதமான வைத்தியங்கள், அலோபதி, ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி, யோகா, யுனானி எல்லாம் போட்டு லாஸ்ட்டு என் பேரை போட்டு விருதுனால நியூரோ சைக்கிள் டேஷ் போட்டார். வந்தது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் வீங்கி கட்டி இருக்கும், ரியலாக பல்ஜ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நீங்களும் ஷாக் ஆகிடுங்க. ஸ்ட்ரெஸ் கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு தெரியும். பாடியில் உள்ள இப்படி கெமிஸ்ட்ரி வந்து ஆல்டர் ஆகும் பொழுது உடல்ல அந்த ரசாயன மாற்றங்கள், அந்த ரசாயன மாற்றத்தினால வரக்கூடிய உடல் ரீதியான மாற்றம் தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அதில் வந்து தலைவலி வரலாம், வாந்தி வரலாம், வயிற்றுவலி வரலாம், தோல்ல ஸ்கின் நோய் வரலாம், சோரியாசிஸ்ங்கிற அப்படியே பொறன்னு இந்த மீன் செதில் மாதிரி இருக்கக்கூடிய தோல் நோய் வரலாம், எக்ஸிமா வரலாம், தலை சுத்தல் வரலாம், அடிக்கடி டாய்லெட் போகிற டெண்டன்சி வரலாம், வயிறு உப்பிசம் வரலாம், ஸ்டமக் டிஸ்டென்ஷன், இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வரும். ஏன்னா உள்ள கெமிஸ்ட்ரி மாறும் பொழுது ஃபிசியலாஜிக்கல் ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. ஸோ இது வந்து நம்மளே குழந்தைகளுக்கு போட்டுருக்கோம். கிருத்தியா சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லா வகையிலும் இப்போ எங்கிட்டே என்ன கேட்பாங்கன்னா, இன்றைக்கி என்ன காலையிலேயே 4 மணிக்கு கிளினிக்கில் ஹாப்பியாக இருக்கிறீங்க, 9 மணிக்கு அப்படியே எப்படி டாக்டர்மா? நான் கிளினிக் போயிட்டேன்னா கிளினிக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுக்கு போயிட்டால் எல்லாத்தையும் மறந்துடும். எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி தான். அது இன்ஸ்டியூட் போயிட்டா இன்ஸ்டியூட் தான். அது கம்பார்ட்மெண்ட் இல்லை. நம்ம இந்தியாவில் வந்து இவங்க ஊரில் யூகேல எல்லாம் கம்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது பர்சனல் தான். நம்ம அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம், நடந்துக்கிட்டே பேசுகிறோம், வழியில் காரியம் எதாவது கூட தெரியாமல் போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு இதை தவிர நான் சொல்ல. ஸோ நம்ம அடாப்டேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே கூட்டிக்கிறோம். ஸோ இது குழந்தைகள் ஸ்ட்ரெஸ். முதியோர்கள் எடுத்திங்கன்னா பிள்ளைங்களை வெளிநாடு போயிடுறாங்க, வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, தனிமையில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, பாதுகாப்பு இல்லைங்கிறது. அடுத்தது பையன் பாசமாக பேசலை, இன்னைக்கு பையன் பேசலை, ஐயோ இன்னைக்கு பேசணும்னு இன்னும் பேசலையே. ஸோ அதில் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நான் இதில் ஆரம்பிக்கணும்னு இந்த கேரில் நான் கொண்டு வந்தால் அந்த ரீசன் சொல்கிறேன். இது மாதிரி மருந்தை போட்டு வருஷக்கணக்கில் மருந்து சாப்பிட்டு ரியலாக அவங்களுக்கு மருந்துக்கு அடிமையாயிடுறாங்க. மருந்துக்கு கூட அட்ஜன்ட் தெரப்பின்னா அது கூட சேர்ந்தது அல்லது மாற்று தெரப்பிங்கிறது தான் யூகேல டாக்டர் ஆண்ட்ரூ பெக் சொன்ன மாதிரி இது வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிபிடிங்கிறது அந்த தெரப்பி. வேர்ல்டுலேயே லீடர் இவங்க தான் இந்த ட்ரைனிங்கில். இந்த காக்னிட்டிவ் தெரப்பி லீடர் யூகே. அதில் இஸ் அ டாப் மோஸ்ட் பர்சன் இன் யூகே. 2 இயர்ஸாக ட்ரை பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 3 டேட் கொடுத்து இந்த வருஷம் பிடிச்சி நம்ம உங்களை இன்னைக்கு வந்து அவனு இஸ் கம்மிங். நேற்று வந்தாங்க, சனிக்கிழமை முடிச்சு நைட்டே இஸ் லீவிங். அப்போ தான் அவருடைய அவைலபிலிட்டி எவ்வளோ கஷ்டங்கிறது பார்த்து. பட் ஒர்க் ஷாப் முடிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ நாளைக்கு ஒரு இனாகிரேஷன் வச்சுருக்கோம், நீங்கள் அட்டன் பண்ணாலும் தெரியாதுல எப்படி அந்த பார்ட்டிசிபெண்ட் தொடர்ந்து கட்டி வராங்க. 40 பேர் தான் ஃபோக்கஸ்டாக, அது 35 பேர் தான் ஃபோக்கஸ்டாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. முடிச்சது நீங்கள் என்ட்ரி பண்ணீங்கனால எந்த அளவுக்கு அவங்களாம் ட்ரீட் பண்ணலான்னு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க கிருத்தியா சொன்ன மாதிரி நமக்கு வந்து மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கி இந்த மாதிரி சோமாட்டிக் டிசார்டர்னு பேர். சைக்கோசோமாட்டிக்னா மனமும் உடலும் சேர்ந்து வரக்கூடிய சில நோய்கள். அது நான் சொல்ல போனால் இந்த மாதிரி தலைவலி, வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நெஞ்செல்லாம் எரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஈசிஜி எடுப்பாங்க, ஏன்னா நெஞ்சு வலி டாக்டர் ஒன்று சைக்கோசோமாட்டிக் ப்ராப்ளம். அது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ், லோ பேக், முதுவலி, இது சைக்கோசோமாட்டிக் டிசார்டர், ஸ்ட்ரெஸ்னால வருது. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்னா அந்த உள்ள ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ்
கெமிக்கல் சேஞ்சஸ்னால இது ஏற்படுது. ஸோ அதுக்கு தான் இந்த தெரப்பி ட்ரைனிங் நாங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கிருத்திகா அவங்க எதுக்கு மெயின் இல்லைன்னா கார்பரேட்டில் நீங்கள் நிறைய கேஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஷீ இஸ் 20 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ளவங்க. ஷீ இஸ் லீடிங் த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட் அவங்க. அதனால ஷீ இஸ் மோஸ்ட் ஆஃப் நான் சொன்ன உடனே டாக்டர் நான் ஜாயின் பண்ணி கற்றுக்க போகிறேன். நாங்கள் நீங்கள் ஹெட்டாக இருக்கீங்களா? ஹெட்டாக இருந்தால் நான் கற்றுக்கணும், எனக்கு சிபிடி வேணும்னாங்க. ஸோ ஷீ இஸ் ரியலி கோயிங் டு ஹெல்ப் த என்டையர் கார்பரேட்டில். ஷீ இஸ் கோயிங் டு கிவ். ஏன்னா இந்த கார்பரேட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய தோல்வி தாங்கிற மனப்பான்மையில் பிரச்சனை பேசுகிற அதுக்கெல்லாம் ஷீ இஸ் குட். தெரப்பிங்கிறது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பயிற்சி டாக்டர் ஆண்ட்ரூ பெக் யூகேலேருந்து பண்ணுறாங்க. இதில் கார்ப்பரேட் இப்போ இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இப்போ ஐடியில் இருக்கிறவங்களாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அதனால் பல உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை இருக்குது. அதுக்காக கிருத்திகா அவங்க இதில் கார்ப்பரேட்டில் கற்றுக்கிட்டு இந்த கார்ப்பரேட்டில் உள்ள பீப்புளுக்கு இந்த பயிற்சியை கொண்டு நம்ம இந்தியாவில் எப்படி பயிற்சி இது 40 பயிற்சியாளர்களை த்ரூஅவுட் த கண்ட்ரி வந்திருக்காங்க. இதுக்கு டாக்டர் ஆண்ட்ரூ பெக் 3 நாள் இந்த பட்டய பயிற்சி கொடுத்து அந்தங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ். இவங்க இந்த சிபிடி ட்ரைனராக மட்டும் இல்லாமல் இந்த சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை இந்த ஆன்சைட்டி, பதட்டம், பேனிக், ஒரு பயம், மனச்சோர்வு, தற்கொலை எண்ணங்கள், தூக்கமின்மை, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பயம், இது மாதிரி பல உளவியல் சார்ந்த பிரச்சனைக்கு அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இவங்களை தானும் பயிற்சி எடுத்து மக்களுக்கு பயிற்சி கொடுத்து இதை ஒரு எல்லா லெவலையும் ரீச் ஆகிறது தான் இந்த பயிற்சியை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது டாக்டர் ஆண்ட்ரூ பெக் யூகேயில் அக்ரெடிட்டட்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயிற்சியாளர். இப்போ கிருத்திகா கார்ப்பரேட்டில் இதை கொண்டு போகணுன்னா அவங்களும் இதில் ஈடுபட்டு செய்கிறாங்க. ஸோ இது 3 நாள் நாளையிலேருந்து நடக்குது. இந்த 3 நாளில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சின்னா மற்ற மாதிரி ட்ரைனிங் இல்லை, ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன் செஷன். இப்போ ஒரு பயம் இருக்குது, அதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறது, ஓசிடி திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்கிறாங்க, கை கழுவுறாங்க, அப்புறம் ஒரே எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருது, ஒரு மனசோர்வு வருது, அழுக வருது, எதுக்கெடுத்தாலும் இதுக்கெல்லாம் அங்கேயே ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் அந்த பயிற்சியாளர்களை வச்சு இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, எப்படி இதுக்கு பயிற்சி உளவியல் ரீதியாக நீங்கள் சரி பண்ணுறதுங்கிறத இந்த 3 நாளில் இன்டென்சிவாக ட்ரெயின் பண்ணி அதுக்கு ஒரு மேனுவலும் கொடுத்து அவங்க த்ரூஅவுட் த லைஃப் அதை ஒரு கைடாக வச்சுக்கிட்டு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த பயிற்சியினுடைய முழு நோக்கம்.